வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது மக்கள் கம்பெனி அங்கே ஹோஸ்ட் மார்வல் ஸ்பாட்லைட் பேனர்ல இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் சீரிஸ் அதை பத்தின ரிலீஸ் ஆக போது எக்கோ. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த கேரக்டரோட லைஃப் என்ன மாதிரி இருக்கு அந்த சீரிஸ் எனக்கு பார்க்கறதுக்கு மற்ற எந்த ஒரு சீரிஸுமே பார்க்க வேணாங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி எக்கோ சீரிஸ் இப்போதைக்கு ஃபைனலாக ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த எக்கோ சீரிஸ் டிவி மெச்சூர்டா இருக்க போது ரத்தம் தெரிக்க போகுது. கிட்டத்தட்ட அந்த டிவி சீரிஸ் சைட்ல இது ஒரு R-rated கண்டென்ட் வச்சுக்கோங்களேன். அதுலயுமே நம்ம டேர்டெவில் கிங்பின் சொல்லி எல்லாருமே இறக்கி ஆல்மோஸ்ட் 6 minutes கிட்ட ஒரு டேர்டெவில் ஃபைட் சீக்வன்ஸே செட் பண்ணியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். ஸோ இந்த முறை மார்வல் வந்து நிறைய விஷயங்களை புதுசாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எக்கோ எல்லா எபிசோடும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போது செம்ம ஃபன்னா இருக்க போது. ஹாக்கியில் வந்து ஒரு சாதாரண கேரக்டர் எக்கோக்கு ஏன்னா தனி சீரிஸ் கொடுக்கணும், அந்த அளவுக்கு அவங்க ஸ்பெஷலான கேரக்டரா நீங்க கேட்டீங்கன்னா என்ன கேட்கும்போது அவங்க ஒரு B-rated மார்வல் கேரக்டர் தான். காமிக் புக்குள்ள அவங்கள பத்தின ஸ்டோரிங்கிறது சில இடத்துல தான் காமிக்கப்பட்டிருக்கும். அவங்களுடைய ஆரிஜின் ரொம்பவே நல்லா இருக்கும். அதை தனி பெருசா அவங்களை எங்கேயுமே யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இந்த ஃபீனிக்ஸ் ஃபைட் அப்போ இந்த ஃபீனிக்ஸ் வந்து நம்ம எக்கோ சூஸ் பண்ற மாதிரி சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருந்தாலும் அவங்கள ஓவர் பவரா மாத்தி இருந்தாலும் அதை வச்சு கூட எக்கோக்கு ஸ்டோரி எங்கேயுமே நகர்ந்த மாதிரி எனக்கு ஃபீலே ஆகல. ஸோ அகைன் மார்வல் காமிக்குள்ள நீங்க பார்க்கும்போது ஒரு B-rated கேரக்டர் அண்ட் கிட்டத்தட்ட நம்ம டேர்டெவிலோட அந்த கேரக்டரை டெவலப் பண்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர்னு வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் இவங்களுடைய கதை ரொம்ப நல்லா இருக்கும். அது என்னன்னு காமிக் ஆர்ஜில மொத்தமா பார்த்துருவோம். ஒரு டேர்டெவில் இஷ்யூல தான் இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவங்களுடைய உண்மையான பேர் மாயா லோபஸ். இவங்க ஒரு நேட்டிவ் அமெரிக்கன். ஸோ அதாவது ரெட் இண்டியன்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு நேட்டிவ் அமெரிக்கனை சார்ந்தவங்க. அண்ட் இவங்க பிறக்கும்போது ஒரு டிசபிலிட்டியோட தான் பிறக்கிறாங்க. காது கேட்காது. டிசபிலிட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு, போட்டோ ரிஃப்ளெக்சிவ் மெமரி. இது எங்கே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கா? டாஸ்க் மாஸ்டருக்குமே இந்த ஒரு எபிலிட்டி இருக்கு. அதாவது எந்த ஒரு விஷயத்தை அவங்க பாக்குறாங்களோ பார்த்த விஷயத்த எந்த ஒரு ட்ரைனிங்குமே இல்லாம மாயாவால ரெப்ளிகேட் பண்ண முடியும். பார்த்த விஷயத்த பார்த்த மாதிரியே அவங்களால ரீக்ரியேட் பண்ண முடியும். ஸோ சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்க அந்த சமயத்துல இவங்களுக்கு காது கேட்கலனா கூட மற்றவங்க பேசுறது அவங்களுடைய இந்த லிப்ஸ் என்ன மாதிரி அசைதுங்கிறத வச்சு சின்ன வயசுல இருந்து இவங்களால பேசவும் முடியும். ஆக்சுவலா காமிக்லாம் மாயாவால பேச முடியும். காது கேட்கலனாலும் மற்றவங்க என்ன மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லி அந்த லிப் ரீடிங் வச்சு இவங்களால பேச முடியும் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் ஆப்வியஸா மத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு சைன் லாங்குவேஜுமே இவங்க யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் எந்த அளவுக்குனா இவங்க மல்டி லிங்குவிஸ்டிக், அதாவது இங்கிலீஷ் மாதிரியே இன்னும் 4-5 எக்ஸ்ட்ரா லாங்குவேஜுமே இவங்களால பேச முடியும். வெறும் லிப் ரீடிங்கை வச்சு அவங்க இதை வந்து கத்துருப்பாங்க. மாயா சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பா கிரேசி ஹார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிங்பின் கீழே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. கிங்பினோட ஒரு லாயல் சப்ஜெக்டாவே இந்த பக்கம் கிரேசி ஹார்ஸ் இருந்தாரு. ரொம்பவே கிரேசி ஹார்ஸை கிங்பின் அதிகமா நம்பினாரு. பட் ஒரு கட்டத்துல கிரேசி ஹார்ஸும் எல்லாம் மீற அவரை வேற வழியே இல்லைன்னு சொல்லி பட்டன் கிங்பின் போட்டு தள்ளுவாரு. மாயாவோட அப்பா சாவறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கு, என் பிள்ளை இப்போதைக்கு சின்ன பொண்ணாதான் இருக்கா, அவளை எப்படியாச்சும் நீங்க வளர்த்து பெரிய ஆளாக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தியத்தை வாங்கி தான் அவ செத்து போறான்னு வச்சுக்கோங்களேன். சாவறதுக்கு முன்னாடி கிங்பின் உன்னை நல்லா பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி மாயா கிட்ட சொல்றதுமே தாண்டி அவர் ரத்த கரையான அந்த கையை மாயா லோபஸ் அந்த முகத்துல வச்சுட்டு சாவாரு. அண்ட் மாயா லோபஸ் இதை தன்னுடைய அடையாளமாவே எடுத்திருப்பாங்க. காமிக்ல நீங்க எக்கோன்னு தேடி பாத்தீங்கன்னா அவங்க முகத்துல ஒரு ஹேண்ட் பிரிண்ட் இருக்க மாதிரி அவங்க லுக்கே காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஹேண்ட் பிரிண்டோட ஆரிஜின் அவங்க அப்பா சின்ன வயசுல சாகும்போது அவங்க முகத்துல வச்சு அந்த ரத்த கரையான ஹேண்ட் பிரிண்ட்ல தான் உருவாக்கப்பட்டது. ஒரு கனெக்ஷன் சூப்பராகவே அந்த கேரக்டருக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ கிங்பின் இந்த மாதிரி சத்தியம் செஞ்சு கொடுத்தாச்சு. ஸோ அதனால இந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு படிப்பு கொடுத்துடலாம் சொல்லி இந்த டிசபிலிட்டி ஸ்பெஷல் கிட்ஸுக்குனே தனி ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, அங்க கூட போய் சேர்க்கிறாங்க. அங்க இருக்க டீச்சர் சாடிஸ்டா இருப்ப போல மாயாக்கு முன்னாடி பியானோ வாசிச்சு காமிச்சிட்டு இருப்பான். ஸோ அந்த பொண்ணுக்கு காது கேட்காது. பட் இருந்தாலும் அந்த பியானிஸ்ட் வந்து எங்கெங்கெல்லாம் கை வைக்கிறாங்க, எந்தெந்த கீஸ்ல கை வைக்கிறாங்கன்னு சொல்லி தெளிவா ஒரே ஒரு முறை பார்த்துட்டு காது கேட்கலனா கூட கை வைக்கிற அந்த இடத்தை பெர்ஃபெக்டா மேட்ச் பண்ணி அந்த சாங்கை அழகா ரீக்ரியேட் பண்ணிடுறாங்க. எல்லாருக்குமே ஷாக். கிங்பினுமே இவளுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான திறமை இருக்கு, இவ்வளவு ஒரு பக்காவான அசாசனா பில்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற தாட்ல இன்னொரு மிக பிரம்மாண்டமான ஸ்கூல்ல போய் அதிக காசு கொடுத்து சேர்க்கிறாரு. படிப்பை தவிர்த்து ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம எக்கோவை யாராலுமே அடிச்சுக்கவே முடியல. ஃபைட்டிங், சிங்கிங், பியானோ வாசிக்கிறதுன்னு சொல்லி எல்லா இடங்கள்லயுமே நம்ம எக்கோ தான் டாப்ல வராங்க. கிங்பின் கிட்டத்தட்ட எக்கோவை தன்னுடைய புள்ளமா தான் வளர்க்குறாரு. அந்த அளவுக்கு அதிக அன்பும் பாசமும் கொட்டி தான் வளர்க்குறாரு. கிங்பினுக்கு பாக்ஸிங் தெரியும், சுமோன்னு சொல்லி அவருக்கே சில மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும். ஸோ அதை வந்து கத்துக்கிட்ட இந்த எக்கோ உங்க அப்பாவோட கிரேசி ஹார்ஸ்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு பாக்ஸிங்ல கூட பட்டைய கலப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம மாயாவோட ஃபுல் பொட்டன்ஷியலுமே ஆக்சுவலா நம்ம கிங்பின் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. உலகத்துல இருக்க எல்லா விதமான அந்த மார்ஷல் ஆர்ட்ஸை இவர் வந்து கத்து கொடுக்கல, ஜஸ்ட் டிவியில டேப் பண்ணி போட்டு காமிக்கிறாரு, அவ்வளவுதான். ஒரு முறை நம்ம டேர்டெவில் புல்சை சண்டை போடும்போது அவங்க எப்படி சண்டை போடுறாங்கிற அந்த வித்தைகளை கூட இந்த பக்கம் எக்கோக்கு ஜஸ்ட் போட்டு மட்டும் தான் காமிக்கிறாங்க. நம்ம எக்கோ அதை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி டேர்டெவில் ஸ்டைல்லையே ஆக்ரோபேட்டிக்கலா சண்டை போட ஆரம்பிக்கிறான். அண்ட் நம்ம புல்சை இருக்கார்ல, அவர் குறி வச்சா தப்பாது, அவ எப்படி குறி வைக்கிறாங்கிற ஒரு வித்தையை கத்துக்கிட்டு ஒரு எக்ஸ்பர்ட் மார்க்ஸ்மேனாவும் இந்த பக்கம் எக்கோ மாறுறாங்க. இது எதையுமே அவங்க ட்ரெயின் பண்ணி பண்ணல, ஜஸ்ட் பார்த்தே பண்றாங்க. அப்படி ஒரு திறமை இருக்க மாதிரி இப்போதைக்கு மார்வல்ல எங்கேயுமே நம்ம எக்கோவுக்கு காமிக்கப்படல. ஸோ பாசிபிள் இந்த எக்கோ சீரிஸ்ல அதை பிரசென்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பொறுத்தது பார்ப்போம். அண்ட் இங்க இருந்து தான் எக்கோக்கான அந்த பேரே வந்து ஆரிஜினேட் ஆகியிருக்கும். ஸோ எக்கோ எந்த ஒரு விஷயத்த பாக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதே அப்படியே ஈஸியா ரெப்ளிகேட் பண்ணிடுவாங்க. ஸோ சொல்ற விஷயத்த திரும்ப சொல்றதை எக்கோன்னு சொல்ற மாதிரி இந்த ஒரு இடத்துல எதை பாக்குறாங்களோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்றதை எக்கோங்கிற மாதிரி சொல்ல வருவாங்க. ஸோ டெக்னிக்கலா எக்கோங்கிற பேர் இங்க இருந்தா வந்திருக்கும்.
ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான அசாசின் அண்ட் பெர்ஃபெக்டாக அந்த மாதிரி சண்டை போடுற அந்த திறமை இருக்குது அந்த காந்தனால. இவளை வச்சே எப்படியாச்சும் இந்த டேர்டெவிலை போட்டு தள்ளிலாங்கிற ஒரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கிங் பின் எடுப்பாரு. ஸோ அந்த சமயத்தில் ஆக்சுவலாக கிங் பினுக்கு டேர்டெவிலாக இருக்கிறது மேட் மார்டாக்ங்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்போதைக்கு மேட் மார்டாக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இறந்திருப்பான். ஸோ மேட் மார்டாக் தனியாக தான் இருக்கான், சிங்கிளாக தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்பாவா இருக்க வேண்டியவன் டபுளுமே வேலை பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம எக்கோவை மேட் மார்டாக்கோட கோத்து விட ட்ரை பண்ணுவாரு. அண்ட் பிளான் பண்ண மாதிரியே மாயா லோபஸ் அண்ட் மேட் மார்டாக் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸாக மாறிடுவாங்க. இந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன், சப்போஸ் நம்ம மாயாவால பேசவே முடியலனா என்ன மாதிரி ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. டேர்டெவிலுக்கு கண்ணு தெரியாது, மாயாவால பேச முடியாதுன்னா ஒண்ணுமே நடந்திருக்காது. பட் மாயாவால டெக்னிக்கலா பேச முடியும். சோ அந்த வகையில இவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸா மாறிட்டு இருக்க அந்த சமயத்துல தான் கிங் பின் ஒரு மிகப்பெரிய உண்மையை மாயா மண்டையில போட்டு உடைக்கிறாரு. அதாவது உங்க அப்பனை கொண்டது வேற யாரும் இல்ல, டேர்டெவில் தானே. அந்த இடத்துல மாயா லோபஸ்க்கு டேர்டெவில் மேல சமகாண்டாவது. ஸோ அவனை எப்படியாவது போட்டு தள்ளியே ஆகணும், எங்க அப்பாவுக்கு அவனை நான் அவெஞ்ச் பண்ணியே திருவன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம டேர்டெவில துரத்த ஆரம்பிக்கிறான். அண்ட் ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில ஆக்சுவலா இந்த பக்கம் மாயா கிட்டத்தட்ட டேர்டெவில தோக்கடிக்கிற சிச்சுவேஷன் வரும்போது அவன் முகத்துல இருக்க தழும்பு நோட் பண்றான். இதே மாதிரி மேன் மார்டாக்கும் இருக்கும். அப்ப நீ மேன் மார்டாக்காடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல டேர்டெவிலோட உண்மையான ஐடென்டிட்டியை மாயா புரிஞ்சுக்கிறான். ஸோ அந்த இடத்துல தான் அவளுக்கு இன்னொரு விஷயமும் புரிய ஆரம்பிக்கும். ஸோ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் எங்க அப்பா செத்துருப்பாரு. ஸோ அந்த வகையில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது டேர்டெவிலுமே சின்ன பிள்ளையா தானே இருந்திருக்கணும், சின்ன வயசா தானே இருந்திருக்கணும். ஸோ விச் மீன்ஸ் இதுக்கு நடுவில் ஏதோ ஒன்று இடிக்குது. கிங் பின் என்கிட்ட தேவையில்லாம போய் சொல்லியிருக்கான். ஸோ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது தான் ஆப்வியஸா கிங் பின் தான் அவங்க அப்பாவை கொண்ட விஷயம் இந்த பக்கம் மாயாவுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதுல கடுப்பான மாயா எப்படியாச்சும் கிங் பினை போட்டு தள்ளி ஆகணும்னு சொல்லி அவனை தேடி போக எந்த இடத்துல நம்ம மாயாவுக்கு அதாவது எக்கோவுக்கு அந்த பாக்ஸிங்கை இந்த கிங் பின் சொல்லி கொடுத்தாரோ அதே பாக்ஸிங் ரிங்ல இப்போதைக்கு கிங் பின் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எக்கோ கையில கன்னோட இந்த பக்கம் நீ எங்க அப்பாவை கொண்டுட்ட, அதுக்கு நான் பழி வாங்க போறேன், என்னையும் ஏமாத்திட்டான்னு சொல்லி பட்டுன்னு சுற்றுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம கிங் பின் சாவரமா தான் கீழே விழுவாரு. பட் டெக்னிக்கலா அவருக்கு ரெண்டு கண்ணுமே போயிருக்கும். அந்த ஒரு விஷயத்த இந்த சீரீஸ்ல அதை பத்தினா பட்டி திங்கிங் பண்ணி ஒரு கண் மட்டும் போற மாதிரி கதை எழுதியிருப்பாங்க. பட் டெக்னிக்கலா எக்கோ சுட்டு தான் இந்த பக்கம் நம்ம கிங் பினோட கண்ணு மட்டும் போயிருக்கும். பாயிண்ட் பிளாங்க்ல கண்ணுக்கு நெத்துக்கு நேரம் அந்த கண்ணை வச்சு சுட்டு இருந்தாலும் நம்ம கிங் பின் சாவதாம தான் கதை எழுதியிருப்பாங்க, எப்படின்னு தெரியல. பட் அந்த இடத்துல நம்ம எக்கோ வந்து பாத்தீங்கன்னா நான் டேர்டெவில் மேன் மார்டாக்கை ரொம்ப காயப்படுத்திட்டேன், இனிமே அவன் கண் முன்னாடி நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அங்கிருந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கதைகள் நடக்கும். ஒரு கட்டத்தில் நம்ம மாயா வந்து பார்த்தீங்கன்னா செத்து திரும்ப உயிர் பழைக்கிற மாதிரிலாம் கதை எழுதியிருப்பாங்க. ஹேண்ட் கூட ஒரு மிகப்பெரிய ஃபைட்ல வந்து பார்த்தீங்கன்னா மாயா இன்வால்வ் ஆகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் ஒரு முறை இந்த மாதிரி லைக் அந்த எலக்ட்ராவை குத்தி கொள்ளும் போது அவ எலக்ட்ராவே கிடையாது, இந்த ஸ்க்ரல்லுங்கிற உண்மை மாயா மூலியமா தான் அவஞ்சஸுக்கு தெரிய வரும். அதுல இருந்து சீக்ரெட் இன்வெஷன் கிக் ஆஃப் ஆகிற மாதிரியும் கதை போயிருக்கும். ஸோ சில இடங்கள்ல முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ல மட்டும் மாயா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மாயா திரும்ப இந்த டேர்டெவிலை பார்க்க ரிட்டர்ன் ஆகிற அந்த சமயத்தில் டேர்டெவில் ஆல்ரெடி கமிட் ஆகியிருப்பாரு. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தான் ஆக்சுவலா மாயா நினைப்பான். ஸோ அந்த இடத்துல டேர்டெவில் மாயாவை பார்த்து உன் திறமையை நீ வந்து இது வரைக்கும் கெட்டதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இனிமேல் நல்லதுக்காக யூஸ் பண்ணு, மற்றவங்களுக்கு நல்லது பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய எக்கோ மாயாங்கிற ஒரு மொத்த ஐடென்டிட்டியை தூக்கி போட்டுட்டு இன்னொரு புது ஐடென்டிட்டியை மாயாவை உருவாக்கியிருப்பாங்க. அதை உருவாக்க ஹெல்ப் பண்ணதும் டேர்டெவில் தான், ரோனின். ஸோ டெக்னிக்கலா காமிக் புக்ல ஃபர்ஸ்ட் ரோனின் கேரக்டரா இருந்தது மாயா தான். ஸோ ரோனினா இருந்து அவங்க கூடவே ஒன்னா சேர்ந்து பல இடங்கள்ல வந்து பார்த்தோன்னா மாயா சண்டை போட செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரோனின் கேரக்டர் எனக்கு வேணாம்னு சொல்லி அவங்க விட்டுட்டு போக அந்த இடத்துல தான் நம்ம கிளின் பாட்டன் ஹாக்கே அந்த ரோனின் ரோலை எடுக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். மூவிஸ் எம்சியூக்குள்ள இந்த ரோலை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோனினா மாறினது ஹாக்கை, அண்ட் இந்த பக்கம் நம்ம எக்கோட அப்பாவை கொன்னதும் ரோனினா இருந்த ஹாக்கை தான். ஸோ அந்த ஒரு விஷயத்த எங்க அப்பாவை கொன்ன, எங்க அப்பாவை அடிச்சா அந்த ஒரு ஃபார்மை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்து வர போற படங்கள்ல ஆர் பாசிபிள் இந்த எக்கோ சீரீஸ்ல கூட நம்ம எக்கோ அகைன் ரோனினா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு. ஸோ அதை என்ன மாதிரி காமிக்க போறாங்கன்னு பொறுத்து பார்த்தா தான் தெரியும். ஸோ எக்கோ அதை தொடர்ந்து ஒரு முறை இந்த மாதிரி என்டர் த ஃபீனிக்ஸ் அந்த ஒரு மிகப்பெரிய போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்றிருப்பாங்க. நேமர் கூட ஒரு சண்டையும் நடந்திருக்கும், அதில் ஆப்வியஸா தோத்துருப்பாங்க. பட் இவன் வந்து நல்லா சண்டை போட்டு தோத்துட்டா அப்படிங்கிற தாட்ல இந்த ஃபீனிக்ஸே ஆக்சுவலா நம்ம எக்கோவை தன்னுடைய ஹோஸ்டா சூஸ் பண்ணி கொஞ்சம் காலங்கள் எக்கோவே ஒரு செம்ம பவர்ஃபுல்லான கேரக்டரா மாற்றி வச்சிருக்க மாதிரி ஒரு கதை போயிருக்கும். ஸோ அது அந்த அளவுக்கு டெப்தாலாம் இருக்காதுங்க. ஸோ எக்கோ எப்போதுமே ஒரு பி ரேட்டட் கேரக்டரா, ஒரு பேக் ஸ்டேயிங் இல்லைனா ஒரு மோர் லைக் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா தான் இருந்திருக்காங்க காமிக்லேயே. பட் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஆரிஜின் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எம்சிஏக்குள்ள அந்த டிசபிலிட்டி பிளஸ் அந்த நேட்டிவ் கல்ச்சருக்கான ஆரிஜினை மட்டும் லைட்டா புதுக்கி தட்டி பார்த்துருக்காங்க. இதுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. எம்சிஏல இப்போ லேட்டஸ்டா இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட பல ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்குள்ள இவங்களுக்கான ஒரு அழகான கேரக்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதை அடுத்த சீரீஸ்ல என்ன மாதிரி காமிக்க போறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். உங்களுடைய பவர்ஸ் பார்க்கும்போது பெருசா ஒன்றும் இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போட்டோகிராஃபிக் ரிஃப்ளெக்சஸ் இருக்க அந்த சமயத்தில் எந்தெந்த விஷயங்களை அவங்க பார்க்குறாங்களோ அதை அப்படியே அவங்களால இன்ச் பை இன்ச்சா ரீக்ரியேட் பண்ண முடியும். சண்டை, மார்ஷல் ஆர்ட்ஸ், பியானோ வாசிக்கிறது, கிட்டார் வாசிக்கிறது, பேசுறது முதற்கொண்டு எல்லாத்தையுமே எக்கோவால அச்சஸால அப்படியே ரீக்ரியேட் பண்ண முடியும். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பவர். பட் அதை தாண்டி இவங்களுக்கான ஸ்பெஷல் பவர்னு ஒன்றும் இல்லை. வெப்பன்ஸ் அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எல்லா வகையான வெப்பன்ஸுமே இவங்களால அழகாக யூஸ் பண்ண முடியும். வெறும் பார்க்கறது மூலியமாவே அந்த வெப்பன்ஸோட ஃபுல் கண்ட்ரோலும் இவங்க கிட்ட வந்துடும். பட் அதை தாண்டி பெருசாக உள்ள ஒரு சாதாரண ஹியூமன் தான். ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸாகவும் அமையுது. அதை தாண்டி என்னோட அடிஷனல் வீக்னஸ்
காது கேட்காது. சர்ப்ரைஸ் அட்டாக் நீங்க பண்ணீங்கன்னா ஈஸியாவே எக்கோவை அடிச்சு தோசம் பண்ணிடலாம். ஒரு சாதாரண ஹியூமனா இருக்கதே ஒரு மிகப்பெரிய வீக்னஸா இருக்கு அந்த சமயத்தில். கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் MCUக்குள்ள இவங்களை இன்னும் பெட்டரான ரைட்டிங் மூலியமா மெருகேற்றுவாங்க நம்புறேன். ஏதாவது புது பவர்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையான்னு பொறுத்தது பார்ப்போம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த எக்கோ கேரக்டர் பத்தி? யாராவது எக்கோ ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா உங்க தாத்தா மறக்க வைக்கல கவுண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ண தெரிய விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறது இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.